தஞ்சை மாவட்டம் திருக்கானூர்பட்டி புனித அந்தோனியார் பேராலய பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 700 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் வழங்க கேட்கலாம். அருள் ரூஸ்வெல்ட், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். அதாவது தஞ்சை மாவட்டம் திருக்கானூர்பட்டியில் புனித அந்தோனியார் பொங்கலை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி மாவட்ட கோட்டாட்சியர் இலக்கிய மாடுபிடி வீரர்களுடன் உறுதிமொழி ஏற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான மாடுபிடி வீரர்களும் மாடுகளும் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், கரூர், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 700 காளைகளும், தஞ்சை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து 350 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து 6 சுற்றாக இந்த போட்டி என்பது நடைபெற உள்ளது. மாடுபிடி வீரர்கள் மருத்துவ பரிசோதனை செய்த பின்னரே வீரர்கள் களத்தில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல மாடுகளும் களத்தில் இறக்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆண்டிற்கான 2வது ஜல்லிக்கட்டு போட்டியாகும். இந்த போட்டி திருக்கானூர்பட்டியில் தற்போது நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு போட்டி திருக்கானூர் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை மாவட்டத்தை அடுத்து ரெட்டிப்பாளையம், ராமநாதபுரம், மனோஜிப்பட்டி, திருமலை சமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. களத்தில் நின்று சிறப்பாக ஆடிய காளைகளுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. அதே போல சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் சைக்கிள், கட்டில், குவளை, பீரோ, கட்டில் உள்ளிட்ட பரிசுகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த போட்டியை கோட்டாட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தது. 700 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரருக்கு சிறப்பு பரிசும், அதே போல களத்தில் நின்று விளையாடிய மாட்டிற்கு சிறப்பு பரிசும் வழங்கப்பட இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. அருள் ரூஸ்வெல்ட்.